ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆசபக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 3 பகவானின் லீலைகள் பதம் 18. அயாஜயத் தர்மசுதம் அஸ்வாமேதை திரிபிர் விபுகு சோபிக்ஷ்மாம் அனுஜை ரக்ஷன் ரேமே கிருஷ்ணம் அனுப்ரதக. மொழிபெயர்ப்பு. பரமபுருஷர் தர்மபுத்திரரை 3 அஸ்வமேத யாகங்களை செய்யும்படி தூண்டினார். யுதிஷ்டிர மகாராஜன் எப்பொழுதும் பரமபுருஷரான ஸ்ரீ கிருஷ்ணரை பின்தொடர்ந்து சென்று தமது தம்பிகளின் உதவியுடன் பூமியை பாதுகாத்து அதை அனுபவித்து வந்தார். பொருளுரை. யுதிஷ்டிர மகாராஜன் பரமபுருஷரான ஸ்ரீ கிருஷ்ணரையே எப்பொழுதும் பின்பற்றி வந்ததால் அவர் அரச பரம்பரையின் மிகச்சிறந்த பிரதிநிதியாக விளங்கினார். வேதங்கள் ஈசோபனிஷத் குறிப்பிடுவது போல பிரபஞ்சத் தோற்றம் முழுவதற்கும் பகவான்தான் உரிமையாளர். பந்தப்பட்ட ஆத்மாக்கள் பகவானுடனான தங்களது நித்திய உறவை புதுப்பித்து கொண்டு பரமபதத்தை அடைவதற்கு இப்பிரபஞ்ச சிருஷ்டி ஒரு வாய்ப்பை அளிக்கிறது. இந்நோக்கத்தை கருத்தில் கொண்டுதான் பௌதிக சிருஷ்டி முழுவதும் திட்டமிடப்பட்டுள்ளது. இத்திட்டத்தை மீறுபவர்கள் பரமபுருஷரின் உத்தரவுப்படி செயற்படும் இயற்கை சட்டத்தினால் தண்டிக்கப்படுகின்றனர். யுதிஷ்டிர மகாராஜன் பகவானின் ஒரு பிரதிநிதியாக மண்ணுலகில் அரியாசனத்தில் அமர்த்தப்பட்டார். அரசர் ஒருவர் பகவானின் பிரதிநிதியாக எப்பொழுதும் கருதப்படுகிறார். சீரிய அரசாட்சிக்கு பகவானின் பிரதிநிதித்துவம் தேவைப்படுகிறது. இவ்வுயர்ந்த கொள்கையின்படி யுதிஷ்டிர மகாராஜன் சீரிய அரசராக விளங்கினார். இதனால் அரசரும் அவரது பிரஜைகளும் உலக கடமைகளை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றி வந்தனர். இவ்வாறாக யுதிஷ்டிர மகாராஜனின் ஆட்சியிலும் பிரஜைகள் முழுமையான பாதுகாப்பையும் இயற்கையான வாழ்வின் சுகபோகங்களையும் நன்கு அனுபவித்தனர். ஹரே கிருஷ்ணா.